ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் 1659வது பாடல் கொண்டு நாம் சிந்திக்கின்றோம். பொய்த்தவம் செய்வார் புகுவர் நரகத்து, பொய்த்தவம் செய்தவர் புண்ணியர் ஆகாரில், பொய்த்தவம் மெய்த்தவம் போகத்து போக்கியம், சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே. நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உண்மையான தவம் செஞ்சோம்னா நமக்கு இறைவனுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்றத மைய கருத்தா சொல்றதா உணர்றான். இந்த முதல் வரிக்கு பார்த்தோம்னா பொய்தவம் அப்படின்னா அந்த மாதிரி நடிக்கிறவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்றத ஆணித்தரமா சொல்றாரு. ரெண்டாவது, அவங்க அப்படி செஞ்சிட்டு இருக்கிறதால புண்ணியம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் உறுதியா நமக்கு இங்க 2வது வரியில நமக்கு உணர்த்துறாரு. அந்த பொய்தவம் மெய்தவம் ரெண்டுத்துக்கும் செய்கின்றதால பலன் கண்டிப்பா மாறுபடும் அப்படின்றாரு 3வது வரியில. 4வது வரியில அந்த சத்திய ஞானத்துடன் செய்கின்ற தவமானது நிச்சயமாக உயர்வு கொடுக்கும் அப்படின்றது ஒன்று. இது நம்ம ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா கூட எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு லிவிங் ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பாடல் ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கின்றது. மொத்தத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பொய்தவம் செஞ்சோம்னா நமக்கு தோல்வி கிடைக்கும், மெய்தவம் செஞ்சோம்னா இறைவனை நோக்கி அடையலாம். அப்ப இந்த மெய்தவம்ன்றது என்னன்னா உண்மை, நேர்மை, நல்ல எண்ணம், இத 3த்தையும் கலவையா வச்சு செய்யக்கூடிய ஒரு விர்ச்சுவல் பிளேஸ் தான் மெய்தவம். மனம் சுத்தமா இருக்கணும், நடிப்பது தவம் அல்ல அப்படின்றதும் நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்துறாரு. உண்மையான சத்தியம் மற்றும் ஞானத்துடன் தவத்தை மேற்கொள்ளும் போது நாம் அந்த அதற்கான நிலையான உயர்வை அடைய முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லிக்கொண்டா இருக்கின்றது. ஒரு சின்ன கதை அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஊர்ல போலியாக நடித்து இந்த நடிப்பு தொழில் மாதிரி தவத்தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கும், அமைதியாக அதே ஊர்ல இருக்கிறவனுக்கும் இறுதியாக நம்முடைய வாழ்க்கையுடைய இறுதி பயணத்துல அந்த வித்தியாசத்தை, பலனை கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம உணரலாம். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1659வது திருமந்திரம். போலி தவவேடம் போடுதல் பாவம், பொய்த்தவம் செய்வார் புகுவார் நரகத்து, பொய்த்தவம் செய்தவர் புண்ணியர் ஆகார், பொய்த்தவம் மெய்த்தவம் போகத்துள் போக்கியம், சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே. அருமையான திருமந்திரம். பொய்த்தவ வேடம் தரித்து தவம் செய்வது போல பசாங்கு பண்ணுபவர்கள் நரகத்துக்கு போவர். பொய்யாக தவவேடம் பூண்டு பாசாங்கு செய்பவர் புண்ணியவான்கள் அல்ல, பாவிகள் என்றாலும் பொய்யான தவம் செய்யும் போலிகள் மெய்யான தவம் செய்யும் உண்மை தவ யோகிகளைப் போல இவ்வுலகில் சில இன்பங்களை அடையும் பேர் பெறக்கூடும் என்றாலும் தவம் என்பது சத்தியத்தாலும் மெய்யான ஞானத்தாலும் அடைய பெறுவதே அல்லாமல் பொய் வேடத்தால் எய்த முடியாததாகும். போகம் இன்பம், போக்கியம் நுகர்வு,
நாடக வெளியீட்டில் தவத்தினை பொய்மையாக செய்வார் இருள் உலகம் புகுந்து இன்னல் உறுவர். பொய்த்தவம் உள்ளத்தில் உண்மையின்றி கோலத்தால் மட்டும் நடித்தல். பொய்த்தவம் செய்வார் புண்ணியராகார். பின் அதற்கு பயன் மெய்த்தவம் போன்று நடிப்பதால் நிலையிலா உலக இன்பம் பொருந்தா வழியில் சிறிது உண்டாம். அத்தனையே அத்தவ பயன். உண்மையும் திருவடி உணர்வும் மேற்கொள்ளுதலால் மெய்த்தவ பயன்கள் நிலைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க அம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். நான் இன்னைக்கு ஆசை பத்து கேட்டேன். அந்த அந்த உணர்வுலயே இருக்கு. அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுல இருந்து இன்னும் வெளியில வரல. அனைவருக்கும் நன்றி. திருமந்திரம் 1659. பொய்தவம் செய்வார் புகுவர் நரகத்து, பொய்தவம் செய்தவர் புண்ணியராகாரே, பொய்தவம் மெய்தவம் போகத்துட் போக்கியன், சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே. Translation: Those who perform pretentious penance will enter hell. Those who perform pretentious penance will not become the virtuous. The pretentious penance may bestow facility of enjoyment similar to genuine penance. Only through genuine wisdom can one attain the fruits of penance. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பொய்தவம் செய்வார் புகுவர் நரகத்துக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம பொய்தவம் பொய்ன்றதே இங்க மாயை, உண்மைங்கிறதே இறைவன் மட்டும்தான். அந்த அந்த இதை சொல்றதான் பார்க்கலாம். பொய்தவம் செய்தவர் புண்ணியர் ஆகிறார். அவங்க புண்ணியம்னாலே என்னன்னா இறைவனோட ஃப்ரீக்குவன்சில இருந்தாலே புண்ணியம்தான். அந்த அன்பு, அமைதி, கருணை, அந்த பெருந்தன்மை, இதுலெல்லாம் நம்ம இருக்கிறோம்னாலே அது புண்ணியத்துக்கு தான் போய் சேரும். அதுக்கு எதிரான விஷயமா எதுல இருந்தாலுமே அது இதுதான். அது எதுல இருக்குன்னா மாயையில தான் இருக்கும். அங்க ஈகோ வந்துடும் இல்லையா? மாயையில ஈகோ இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பாவம் தான் சேரும். அப்புறம் பொய்தவம் மெய்தவம் போகத்து போக்கியன். அப்ப நமக்கு தெரியணும் இல்லையா? இப்ப பொய்தவம் பண்றவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பண்றது பொய்தவமா மெய்தவமானே தெரியாது இல்லையா? நாம ஏதோ நினைச்சிட்டு சாமின்னு நினைச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்புறம் நான் பண்றது பொய்தவமா மெய்தவமா, இறைவா நீ வாட்டி நரகத்துக்குலாம் போவாங்க பொய்தவம் பண்ணவங்கன்றையே அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? கேட்டா என்ன சொல்லுவார் அவரு? பொய்தவம் மெய்தவன்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இந்த உலக இன்பத்துல இருந்து அதுல இருந்து நீங்கி சத்திய ஞானத்தால நீ போய் அந்த இடத்துல போய் தங்குனா அதுதான் தவம் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அதனால எந்த தவம்ன்றதை விட அது பொய் தவமா மெய்தவமான்றதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உலகியல்ல இருந்து, உலக இன்பத்துல இருந்து ஆசை, நான் இப்ப கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னாலே அந்த ஆசை பத்து தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுலயும் அதுதான் ஆசை ஆசைன்னாரு. ஆனா உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி. அப்ப நம்ம உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திரு மலர்பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படி வருது. அப்ப நம்ம உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கணும்னா, நான் வெளியில ஆசை ஆசையா நிறைய வச்சிருந்தேன்னா எப்படி என்னால உள்ளே திரும்பவே முடியாது இல்லையா? இங்க இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாயை நினைச்சு இந்த உலக இன்பத்துல இருந்து நம்ம விடுபட்டாதான் நம்மளால திரும்பி நமக்குள்ளே போகவே முடியும். நமக்குள்ள இருக்கிற இறைவனையே பார்க்க முடியும். இப்ப இருக்கிற ஆசை, நமக்கு இருக்கிற ஆசைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கான ஆசையாவே இருக்காது. எல்லாம் உங்க ஈகோவை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக ஆசையாக இருக்கும். இல்லை சின்ன வயசுல ஒரு பட்ட அடியை நான் அதை சரி பண்ணி காமிக்கிறேன்ற ஒரு ஆசையாக இருக்கும். இல்லை மற்றவங்களுக்காக, முக்கால்வாசி மற்றவங்களுக்காகவே அவங்க என்ன நல்லா சொல்லணும், அவங்க என்ன நல்லா போற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ்க்காகவும் அது தேவையில்லாத விஷயங்களுக்காக தான். அது ஆசைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு நினச்சிட்டு நம்ம வாழ்வோம்.
அது அது இல்ல நம்மளோட ஆசை. நம்ம உண்மையான ஆசைன்னு என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா, நம்ம பழைய உண்மையான ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். இதுதான் அப்ப இந்த ஜென்மத்தில இல்ல. அதுவும் வந்து மாயையான ஆசை தான். அது வந்து போன ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்ததா இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம போன ஜென்மத்தோட ஆசையாவது நிறைவேத்திரலாம். ஏன்னா, இப்ப இருக்கிற புதுசா நம்ம கடன் வாங்காம, வாங்கிய கடனையாவது அடைச்சிரலாம். அது கொஞ்சம் உள்ள போய் நமக்கு ஏதாவது உள்ளூர ஆசை ஏதாவது இருக்கான்னு பார்த்து கூட செய்யலாம். அதையும் தாண்டி இன்னும் உள்ள போய் நீங்க ஆன்மாவிலேருந்து ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன அடையிறது மட்டும் தான். இறைவன மட்டும் தான் நோக்கி இருக்கிறது தான் உண்மையான ஆசையாக இருக்கும். அதுதான் உண்மையான நமக்கான உண்மையான போகமாகவும் இருக்கும். அதுதான் பேரின்பம். ஏன்னா, இந்த சிற்றின்பத்திலே தானே நம்ம வந்து மயங்கி இருக்கிறோம். இதுதான் இன்பம், இதுதான் இன்பம் அப்படின்னு நினைச்சு மயங்கியிருக்கோம். உள்ள பேரின்பம் இருக்கு. அதுக்காக நம்ம போணும்னா, இந்த இன்பத்திலேருந்து நம்ம வெளில வரோமா அப்படின்னு உங்களோட தவம் வந்து இந்த சிற்றின்பத்திலிருந்து உங்கள தள்ளி உள்ள உள்ள நோக்க வைக்குதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கனாலே, அது நீங்க பண்ற தவம் வந்து உண்மையான தவம் தான். உங்கள உள்ள திரும்ப வைக்குதா? இந்த இந்த உலக ஆசைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறீங்களா? சரியான பாதையில போறோம்னா, அதுதான் நான் பார்க்குறேன். ஒண்ணு ஒண்ணா சாப்பாடு பிடிக்காது, அ இந்த ஆடம்பரம் பிடிக்காது. இப்படி ஒண்ணு ஒண்ணா இதுலருந்து நம்ம தள்ளி தள்ளி போய் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறோம். அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளயே திரும்பி திரும்பி இறைவனையே புடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்படி வேணாலும் அது புடிச்சு இழுத்துரும். நமக்கு வந்து ஆசைன்னு இங்க ஒண்ணு இருந்ததுன்னா. அதுதான் அந்த பாடலும் எனக்கு இந்த பாடலும் அதேதான். சத்திய ஞானத்தால், அந்த உண்மை ஞானத்தால் தங்குறது தான் தவம். அந்த உண்மைய நோக்கி நம்ம திரும்பணுங்கிறது தான். அதுதான் இன்னைக்கு அந்த ஆசை பத்துல கேட்டதா. உடைந்து நைந்து உருகி உள்ளொளி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அருமையா இருந்தது. அது இன்னமும் எனக்குள்ள சிலுக்குது. அது சொல்லும்போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாங்க கீர்த்திகாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மந்திரம் பத்தி ரொம்ப அழகா பார்த்தாச்சு. எல்லாருமே அழகா சொல்லிட்டாங்க. மூன்றாவது வரியில தான் ஒரு சூட்சுமம் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, பொய்த்தவம் மெய்த்தவம் போகத்து போக்கியம் சத்திய ஞானத்தால் தங்குண்டவங்களே அப்படின்றார். அப்போ அது என்ன அப்படின்னா, நம்ம முதல் ஒரு வரி தெரியும். பொய்த்தவம் செய்தா பொய்தவம் செய்வார் புகுவார் நரகத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ நரகம் இந்த இடத்துல ரெண்டு விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து ஒரு சாரார் வந்து நரகம் சொர்க்கம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இது பண்ணுவாங்க, வாதம் பண்ணுவாங்க. அப்படி வாதம் பண்ற நிலையில நரகம்னு இருக்கு அப்படின்னு திருமூலரினுடைய சான்று இது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னொன்னு வந்து எது நரகம் அப்படின்னாக்கா, மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்கு வர்றதுதான் நரகம் இல்லைங்களா? நீங்க ஞான பார்வையில பாத்தீங்கன்னா அதுதான் நரகம். மீண்டும் மீண்டும் இப்போ நம்ம எங்கேயோ ஊருக்கு போயிருக்கோம், வழி தெரியாம ஆயிடுச்சு, திருப்பி திருப்பி ஒரே இடத்துல சுட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதுதான் தொந்தரவு. அப்போ அந்த மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு செயல் தான் நரகம். அப்போ அதுதான் பொய்தவம் செய்வார் புகுவார் நரகத்தை அப்படின்னு. நரகத்துக்கு ரெண்டு விதமான பொருள் நம்ம புரிஞ்சுக்கலாம். பொய்தவம்ங்கிறது நமக்கு தெரியும், அவரோட இடத்துல எப்படி இருக்கிறது. நம்ம ஆக்சுவலா பார்த்தா நம்ம பண்ற எல்லாமே கிட்டத்தட்ட அந்த பொய்தவம் மாதிரிதான் இருக்கும். ஆனால் அதை நோக்கிய பயணம்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 20 நிமிஷம் தியானம் பண்றோம்னு உட்காடுறோம், இல்ல 10 நிமிஷம் கண்ணை மூடுறோம் அப்படின்னா ஒரு நொடி சாத்தியப்பட்டால் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறமும் கூட மணிக்கணக்கா உட்கார்ந்தா கூட எத்தனை நிமிடங்கள் வந்து நம்ம உண்மையா அந்த இறையோடு ஒன்றி இருக்கிறோம், இறை நினைப்போடு ஒன்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் இருந்தே ஆகணும். இல்ல ஒரு ரிச்சுவலுக்காக நம்ம பண்றோம். நான் எல்லாம் சம்டைம்ஸ் அந்த மனம் ஒன்றாதுன்னு தோணிச்சுன்னா உட்கார கூட மாட்டேன். ஏன்னா உட்காந்துட்டு
சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அம்மா பூஜையில இருக்கா. எங்க நம்ம மனம் எங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. அதனால அந்த அந்த ஒரு தேவையில்லாத பிம்பம் நேரம்னு சொல்லிட்டு நான் மனம் ஒன்றுலன்னா ஒரு செயலை செய்யவே மாட்டேன். அதே மாதிரி மனம் ஒன்றி ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னாக்க அது அதையே தவமாக மாற்றிக்கொள்வேன். அப்ப அதுவும் ஒரு தவம். அப்ப அந்த மாதிரி மெய் தவம் பொய் தவம் செய்வார் புகுவார் நரகத்து, பொய் தவம் செய்தவர் புண்ணியர் ஆகார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புண்ணியம் பாவம் இதெல்லாம் ஆஹ் நமக்கு இல்ல. எப்போ இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு அதெல்லாம் அருளுடைமையினால் ஞானம் வருதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன தடவை இல்லைங்களா? அப்ப அந்த புண்ணிய பாவங்கள்ல இருந்து அவர் நம்மள நீக்கிடுறாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, புண்ணியர் ஆவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உடல்ல இந்த பாவ புண்ணியம் எப்ப பற்றி கொள்ளும் அப்படின்னா, ஞானத்தினுடைய சாயல் கூட நம்மளை தொடாம நம்ம இந்த உலக இன்பங்கள்ல சார்ந்து நிற்கும்போது, அப்போ ஒரு மாடி படி கூட ஏற விடல அது அந்த பொய்தவம்ங்கிறது. ஏன்னா ஒரு கட்டத்துல அவர் சொல்லிட்டாரு, பாவ புண்ணியம் எதுவுமே உனக்கு கிடையாது, நீ என் காலடியில விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க, பொய்தவம் செய்தவர் புண்ணியர் ஆகார் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல புண்ணியம் பத்தி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த பிறப்புதான் நீ மீண்டும் மீண்டும் இந்த பொய்தவத்தினால நீ என்ன பண்ற, நரகத்துல வர. நரகம்னா என்ன, இந்த பிறப்பு. அப்போ அதனாலதான் நான் இந்த இடத்த பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ புண்ணிய பாவங்களுக்குள்ள நம்ம மீண்டும் வரோம். புண்ணிய பாவங்களுக்குள்ள மீண்டும் வந்துட்டா என்ன நடக்கும், மீண்டும் மீண்டும் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த இடத்துல விஷயம். சோ அது சொல்றாரு. அப்புறம் பொய்தவம் மெய்தவம் போகத்துட் போக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம், பொய்தவம் மெய்தவமாக ஒரு கட்டத்துல விழிரும். எப்போ அப்படின்னா நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, மெய்தவம் செய்வதற்காக அமரக்கூடிய ஒரு நேரம். அங்க உட்கார்ந்துட்டு நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு நம்ம சினிமா தேட்டரை பத்தி யோசிக்கலாம், இல்ல அங்க இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கலாம். ஆனா போறது எங்கதான், கோயில் தான். சோ அந்த நோக்கம் கோவிலுக்கு செல்லுதல். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வுகள் நம்மை பற்றிக்கொள்ளும். நம்ம அந்த அதிர்வை எடுத்துக்குவோம். அப்ப அந்த அதிர்வை எடுக்கிறதுனால ஒரு சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போறோம் சொல்லுவாங்க, டெய்லி நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு போவோம், டெய்லி நான் பூஜை பண்றேன், பண்ணுவோம். ஏன்னா அந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெய்தவம் செய்யக்கூடிய அந்த நோக்கம், கோவிலுக்கு போகக்கூடிய அந்த நோக்கம், பூஜையில் நேரம் செலவிடக்கூடக்கூடிய அந்த நோக்கம், அந்த நொடி உண்மை. அந்த நொடிக்காக தான் நம்ம போறோம். அந்த போகும்பொழுது அந்த நோக்கத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த அதிர்வு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த கோவில்ல கிடைக்கக்கூடிய அந்த அதிர்வு, அந்த சந்தனத்துல கிடைக்கக்கூடிய அந்த புகையில கிடைக்கக்கூடிய சாம்பிராணி புகையில கிடைக்கக்கூடிய அந்த ஜோதியில் தெரியக்கூடிய அந்த ஒரு நொடி அதிர்வு நமக்கு என்ன செய்யும், போகத்துட் போக்கியம். அப்ப போக்கியம் கிடைக்கும். என்ன போக்கியம், போகமான போக்கியங்கள் கிடைக்கலாம். அப்போ நான் சரியாதான் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப சரியாதான் பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாருக்கும் நடக்குங்க. நம்ம தியானத்துக்குள்ள போகும்பொழுது, நம்ம ஒரு தீவிரமான பயிற்சிக்குள்ள போகும்போது நம்ம ஒரு விதமான மனோநிலைக்கு போவோம். அப்போ அந்த அந்த மனோநிலையில என்னன்னா ஒரு கட்டம் வரைக்கும் யோசிக்க மாட்டோம், அந்த பயிற்சியில மாத்திரம்தான் இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துல யோசிப்போம், நம்ம சரியாதான் பண்றோமா, இந்த சரியாதான் பண்றோமான்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளுணர்வு சொல்லும். அடடா, நான் இப்பதான் இவரை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டாரு. அப்ப நம்ம அதிர்வு ரொம்ப கூடி இருக்கோ, நம்ம இப்பதான் இதை செய்யணும்னு நினைச்சோம், இது நமக்கு நடந்துருச்ச, அப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதோ, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்ன பண்றதுன்னு மலைச்சு உட்காந்துருக்கோம், பனி போல விலகிடுச்ச, அப்ப நமக்கு நல்லது நடக்குதோ, இந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் மனசுக்குள்ள. அது பொய்தவம் செய்தாலும் மெய்தவம் செய்தாலும் அந்த நோக்கத்துக்காக உள்ள போறோம் பாருங்களா, அது நமக்கு சில நன்மைகளை தரும். இந்த இடத்துல ரொம்ப பெரிய குழி இருக்கு. இந்த குழிய புடிச்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம்னா விழுந்துட மாட்டோம். ஆஹா, இல்ல இல்ல, இது சும்மா நமக்கு இந்த குழந்தை அந்த கேரட் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த முயலுக்கு முன்னாடி கேரட் காட்டி கூட்டிட்டு போவாங்க, அந்த மாதிரி இது கொடுக்குறாங்க,
நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதை வந்து ஆஹ் தாண்டி போனோம், இதுல விழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு வந்து நமக்கு வேணும். அப்படி இல்லாம அந்த குழிக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னாக்க அவ்வளவுதான், திருப்பி அந்த நரகத்துள் நம்ம விழ வேண்டியதுதான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்க நமக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்குது. ஒரு நிமிஷம். அப்போ அந்த இன்சென்டிவ் கிடைக்கும். நம்ம பொதுவா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வாராகி வந்து இன்ஸ்டன்ட் பலனை வந்து கொடுக்கக்கூடியவள். அப்போ டக்குன்னு அவளை வழிபட ஆரம்பிக்கும் பொழுது சில நன்மைகள் வரும். அததான் இந்த சாஸ்திரத்துல ரொம்ப ஊர்னவங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து டிராப் பண்ணக்கூடியவள் வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ வந்து கொடுக்க கொடுக்க நமக்கு ஆசை பெருகிட்டே போகுதா இல்ல நம்ம அனலைஸ் பண்றோமான்னு பாப்பா. ஆசை பெருகிட்டே போச்சுன்னா ஷீல் டேக் அஸ் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பொருள் தேவைக்காகவே அவளை நாடக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம போயிடுவோம். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம திருப்பி ரீஅனலைஸ் பண்ணணும், இது உண்மைதானா, நம்ம நம்ம பண்றது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளால அந்த குழியை தாண்டி போக முடியும். எனக்கு சமீபத்துல இது நடந்தது. நான் வந்து அவங்கதான் வந்து சொன்னாங்க, வாராகியமா தான் வந்து சொன்னாங்க, நீ உபாசனை பண்ணுங்க. நான் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எனக்கு எந்த நோக்கமும் இல்லாம தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம நம்ம மனசுக்காக நம்ம பண்றோமா இல்ல உண்மையிலேயே அவங்க இன்னமும் பண்ண சொல்றாங்களா நம்மள, நமக்கு தெரியணும் அப்படின்னு நான் யோசிச்ச காலகட்டத்துல she revealed me, இல்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த 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 ஒரு உரசல் வேணும் நமக்கு, அந்த ஒரு அனாலிசிஸ் வேணும். அப்பதான் நம்மளால முன்னேற முடியும். அப்படி அந்த குழியை தாண்டி வரும்பொழுது சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே, அப்ப அதையும் தாண்டி வரணும். அப்ப அந்த அந்த சின்ன சின்ன அனுபவங்களை, அந்த சின்ன சின்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதுலயே தங்கிடாம திருப்பி கேட்டுட்டு திருப்பி நம்ம செய்யக்கூடிய சத்திய ஞானம், அந்த உண்மையான ஞானம் வரணும். அப்பதான் நம்மளால அது அந்த அந்த ஞானத்தினால் நிகழக்கூடிய தருணங்களே தவம், அதனுடைய எண்ணங்களே தவம், அதனுடைய செயல்களே தவம் அப்படின்னு மனம் மொழி மெய்யால் ஞானம் பெற்று செய்யக்கூடிய அந்த உண்மையான தன்மையே தவநிலை அப்படின்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த நேரத்துல அவ வேடம் நம்மை தாக்காது. அப்ப நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவேர்னஸோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி தராரு திருமூலர். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். என்ன நடக்கும் பொய்தவர்னால நன்மை கிடைச்ச மாதிரி இருக்கே, அது நன்மைதானா அப்படிங்கிற ஒரு பார்வைய நமக்குள்ள திருப்பி போடுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு மந்திரம். இது வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, நான் மல்டிபிள் டைம்ஸ் இத வாசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தடவை வாசிக்கும் போதும் இந்த மாதிரியான மீண்டும் திரும்பி பார்த்து நம்ம செய்யறது சரிதானா அப்படின்னு நமக்கு நாமே சொல்லக்கூடிய மந்திரத்துல இதெல்லாம் ஒரு உரைகள். நம்ம இந்த மந்திரங்கள்லாம் தான் என்னை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம செய்யற செயல் சரியா இருக்கான்னு திரும்பி பார்க்க வைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஒரு திருமூலர் வந்து நமக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர்ந்தெடுக்க இந்த காலங்களுக்கு நன்றி. இந்த பயிர்களை மட்டும் நன்றி, மிக்க நன்றி. வேற யாரும் வந்திருக்காங்களா? எனக்கு காமிக்கல. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றதுனாலும் சொல்லலாம். கேள்வி நானும் பார்த்துட்டேதான் சொன்னேம்மா. தியாகராஜனையா வந்திருக்காருன்னு பார்த்தேன், இல்ல வேற யாரும் இல்ல. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.